ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்பைடி வேர்ல்ட். நான் உங்கள் கிஷோர் கண்ணன். நான் என்னோட காஷி இன்ஃபோடெக் செஷனில் பார்த்த எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம ஹேக்கிங் கோர்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இனிமேல் நம்மளோட வீடியோ கண்டென்ட்டில். ஸோ இந்த ஹேக்கிங் கோர்ஸ் நான் எங்கேருந்து படித்தேன்னு பார்த்தீங்கன்னா காஷி இன்ஃபோடெக்கில். ஸோ அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா kashiinfotech.com/hacking course அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வரும். ஸோ அதில் உங்களுக்கான ஹேக்கிங் கோர்ஸ் ரிலேட்டடான என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க, ஸோ அதில் என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது, நீங்கள் எதெல்லாம் இதில் வந்து கற்றுக்கலாம், ஸோ எதில் எல்லாத்தையும் டாப் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும், ஸோ எந்தெந்த வெப்சைட்ஸில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் எத்திக்கல் ஹேக்கிங் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் என்னென்ன ட்ரைனிங்கில் கற்றுக்க போகிறீங்க, எப்படியெல்லாம் உங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ண போகிறீங்க, ஸோ எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ், எத்தனை நாள் இந்த கோர்ஸ் படிக்க போகிறீங்க, எவ்வளோ மணி நேரம், அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன கொடுப்பாங்க, ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, எல்லாமே உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் டீட்டெயிலாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் அந்த கோர்ஸ் கண்டென்ட்டில் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக், ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு கோர்ஸ் கண்டென்ட்டில் கவர் ஆக போகுது அப்படின்றதும் உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இதில் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஸ்க்ரால் பண்ணி வரும்போது அப்ளை ஃபார் கோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் இமெயில் ஐடி, வெப்சைட்டு, அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கான மெயில் ஐடிலாம் கேட்கும். அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணீங்க உங்களோட ரெக்வெஸ்ட் அப்படின்னா அதுக்கு அவங்க பார்த்துட்டு ரெஸ்பான்ஸும் பண்ணுவாங்க. நானும் இப்படி தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது நான் என்னோட கோர்ஸ் கண்டென்ட்டில் படித்தது ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். அடோப் சைபர் அட்டாக் 2013 அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ October 3, 2013 அன்னைக்கு அடோப் அவங்களோட செக்யூரிட்டி பிரீச்சை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 153 மில்லியன் யூசர்ஸோட அக்கௌண்ட் அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகப்பட்டிருக்கு அப்படிங்கணும். அதிலிருந்து 38 மில்லியன் கஸ்டமர்ஸோட பாஸ்வேர்ட்ஸ் அண்டு கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸுமே அங்கேருந்து தெஃப்ட் ஆகப்பட்டுச்சு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து 2.9 மில்லியன் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் மொத்தமாக 3.8 GB ஃபைல்ஸுக்கான 153 மில்லியன் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட அவங்களோட சோர்ஸ் கோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த சோர்ஸ் கோட் இருந்தால் அவங்களே ஒரு தனி புது அப்ளிகேஷனே ஃபோட்டோஷாப் மாதிரி கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி 3.8 GBக்கான ஃபைலும் அங்கேருந்து ஸ்டோலன் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை அவங்க எப்படி ரெக்கவர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்டாக்லேருந்து இவங்களால் ரெக்கவர் ஆக முடியல. பட் யூசர்ஸை சேவ் பண்ணுறதுக்காக யூசர்ஸ் எல்லாருக்கும் ஒரு புது பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி அவங்களோட மெயிலுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிரெடிட் ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஆப்ஷனையும் அவங்க கொடுத்துருந்தாங்க. இன்கேஸ் அவங்களோட கிரெடிட் கார்டிலேருந்து ஏதாச்சும் அமௌண்ட் டெபிட் ஆச்சுன்னா அந்த கிரெடிட்ஸை வந்து இவங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த அடோப் சைபர் அட்டாக் 2013. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ, பாய்.